அடைவான். அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். இங்க வாசிக்கிற பாருங்க போதும். அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்படின்னா என்ன அப்படின்னா, வாயின் பலன், வாயிலிருந்து என்ன பலன் வரும்? வாயில நமக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து சொல்லப்படுகிற சொல், இவைகளால் திருப்தி அடைவான். அங்க போட்டிருக்கு, அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்படியானா நம்ம வாயின் பலன் என்ன செய்கிறது என்று கவனிக்க வேண்டும். வாயினால் நம்ம வாய்க்குள்ளிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் நமக்கு எச்சரிக்கையோடு அவைகளை உபயோகப்படுத்த வேண்டும். உள்ளிருந்து வருவதற்கு முன்பாக கவனிக்கணும். வாயின் பலனால் அவன் திருப்தி அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். அப்ப கை செய்கிற கிரியைக்கும் அவனுக்கு பலன் கிடைக்கும். வாய் செய்கிற கிரியைக்கும் பலன் கிடைக்கும், கை செய்கிற கிரியைக்கும் பலன் கிடைக்கும். அங்க நம்ம வாசிக்கும் போது கையை நெகழ விடாதே அப்படின்னு சொன்னார். ஏனென்றால் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம வாசித்தோம். இங்க சொல்றாரு வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்படியானா ஒரு முறை ஒரு பெரியவர், அப்படியே ஒரு நல்ல பக்தி உள்ளவர், அவர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் படுத்திருக்கிறார். போற வழியில ஒருவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சுகவீனமா படுத்திருக்கிறார். ரொம்ப அவருக்கு ஏதோ ஒரு வியாதி. இந்த வியாதி என்ன அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு வியாதி. அப்படி அவர் ரொம்ப சோகமா அப்படி படுத்திருக்கிறாரு. இவர் ஐயோ பாவம் ஒருத்தர் படுத்திருக்கிறாரேன்னு போய் அவர் கேக்குறாரு, ஐயா நீங்க என்ன படுத்திருக்கீங்களோ, உங்களுக்கு ரொம்ப முடியலையா, உங்களுக்கு வியாதிப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும் போது அவர் அங்க ரொம்ப முடியாது, அவரால் எந்திரிக்க கூட முடியாது, அந்த நிலையில அப்படிப்பட்ட சுகவீனமா இருக்கிறார். அவரு அப்படி முனைகிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, யாரு இப்ப கூப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் ஆண்டவரும் நானுமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், கடவுளும் நானும் கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நடுவுல குறுக்க வந்தது யாரு அப்படின்னு அந்த ஆள்கிட்ட இருந்து வார்த்தை வருது. அந்த போது இவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிட்டு, என்ன இப்படி உடம்பு சரியில்லாம இப்படி இருக்கீங்களேன்னு தானே விசாரிச்சோம், ஆனா அவர் இப்படி கேக்குறாரு அப்படின்னு பயங்கரமா அவர் திட்டி விட்டார். நானும் ஆண்டவரும் கடவுள் நானுமா பேசிட்டு இருக்கும் போது குறுக்க யாரு இப்படி எல்லாம் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டார். அப்போ அவர் முடியாம இருக்கிறாரே, அவரை விசாரிப்போம், ஏதாவது உதவி கூட செய்யலாம்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் கடவுளும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம்ட்டார். இப்போ ஒன்னும் அவரை ஓடல, போயிட்டார். ஸ்தோத்திரம். இப்ப நல்லது தானே செய்ய போனாரு, நல்லது தானே கேட்க போனாரு. பாத்தீங்கன்னா அவர் அங்க அப்படி சில நேரத்துல வந்துரும். சில வேளைகள்ல நம்ம வீடுகளுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளேயே நம்ம கையில ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. வீட்டுல நமக்கு நிறைய வீடு வாசல்கள், சொத்து சுகங்கள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம், வேலை வாய்ப்புகள், வருமானங்கள் தந்திருக்கலாம். அவைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னும், இந்த கையிட்டு எப்படி உபயோகப்படுத்தணும், ரெண்டாவது வாயிட்டு எப்படி உபயோகப்படுத்தணும்னு வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான். அப்படியான அந்த வாய்க்கு அந்த நமக்கு தந்த உடைமைகள், குடும்பங்கள், பொருட்கள், இவைகளை வாயினால் என்னென்ன அதை பேசுகிறோம், எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்று கவனிக்கும் போது அந்த சில நேரத்துல எதையாவது செய்து விடுவோம்.